வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி, கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண வந்திருக்கிற விஷயம், நம்ம கிளினிக்கில் ஒரு 73-year-old மேன் ஒரு 2 நாள் முன்னாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். அவருடைய டீட்டெயில் பற்றி நானே ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அவரோட டேட்டா இங்கே இருக்குது. இதில் அவர் பீளமேட்லேருந்து வந்திருக்கிறாரு. 30th December வந்தார். 20ஆம் தேதி இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு வந்தார். ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன். இவருடைய ஏஜ் 73, ஒய்ஃபோட ஏஜ் 61, 2 குழந்தைங்க. அவரோட உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த HbA1c 5.4. அவருக்கு டிரான்ஸ்போர்ட்டில் ரிட்டையர்டு, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த வீசிங் தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரீசெண்டாக ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ரைசப் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டு, டேசில் அப்படிங்கிற டேப்லெட் ஏதோ யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இவர் அவருடைய விரைப்புத்தன்மை 30% இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. 15 டேஸ்க்கு ஒரு தடவை செக்ஸ் வச்சிட்ருக்காரு. இப்போ இவரோடது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு 3 months ட்ரீட்மெண்ட்டில் தான் சொல்ல முடியும். ஆனால் அவருடைய உடல் ஆரோக்கியம் பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் வந்தேன். இப்போ சாதாரணமாக 30 வயது ஆனவங்களே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது 40 வயது ஆனவங்க எங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இவரை பார்க்கும் பொழுது சாதாரணமாக நம்ம கிளினிக் இந்த மாதிரியெல்லாம் பேஷண்ட்ஸ் வராங்க அப்படிங்கிறத ஒரு சொல்கிறதுக்கும் சரி, இவர்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு பார்க்கும்போதும் சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தயக்கம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய செக்ஷுவல் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக முயற்சி பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா எங்களை மாதிரி செக்ஸ் டாக்டர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? வயது ஒரு தடை அல்ல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.